السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் எப்பொழுது தூங்கி இரவு கண் விழித்தாலும், அதாவது நாம் தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எழுந்தாலும் இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்டால் நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகும், நம்முடைய துஆக்கள் உடனே கபூலாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது நீங்கள் தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது திடுக்கிட்டு எழுந்தால் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் கேட்கக்கூடிய விடயங்களை அல்லாஹ் தருவான். ஆனால் இதனை ஓதுவதை விட்டும் ஷைத்தான் உங்களை தடுக்கின்றான் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சில நேரங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த நேரங்களில் துஆக்கள் கேட்பது நமக்கு சிரமமாக இருக்கும். இவ்வாறு நாம் தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எழுந்திருக்கின்றோமா, இவ்வாறு நாம் துஆக்களை ஓதுவது சிரமமாக இருக்கும். மீண்டும் தூங்குவதற்கே நாம் முயற்சி செய்வோம். ஆனால் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறினார்கள். அல்லது நாம் 2 ரக்காத் தொழுதுவிட்டு அதன் பின்னால் இந்த துஆவை ஓதினாலும் நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன துஆ என்றால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம். ரப்பி ஃகிஃபிர்லி. மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம். ரப்பி ஃகிஃபிர்லி என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே, அதே போன்று அபூதாவுத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூல்களிலே இந்த துஆ பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.